ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா MIUI அப்டேட்ஸ் வந்து நார்மலாக எல்லா யூசர்ஸ்க்கும் வர்றதுக்கு முன்னாடி இயர்லியாக நம்ம மொபைலுக்கு எப்படி வர வைக்கிறது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில அப்டேட்ஸ் வந்து நாம் பண்ண உடனே அதோட சேஞ்ச் லாகை செக் பண்ணால் நான் ஸ்க்ரீனில் ஷோ பண்ணுற மாதிரி யூ டோன்ட் ஹேவ் பர்மிஷன் டு ஆக்சஸ் த அப்டேட் லாக்னு வரும். இந்த ப்ராப்ளமை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுங்கிறதையும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, MIUI அப்டேட்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து பார்ஷியலாக ஒரு சில செலக்டட் யூசர்ஸ்க்கு மட்டும்தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதை அவங்க யூஸ் பண்ணிவிட்டு அதில் ஏதாவது பக்ஸ் இருந்தால் ஃபீட்பேக் ஆப்பில் ரிப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த பக்ஸ் எல்லாம் MIUI டீம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு 1 வீக்லேருந்து 10 டேஸ்க்குள்ளே அகைன் வந்து ஃபுல் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ MIUI அப்டேட்ஸ் எல்லாம் நார்மலாக எல்லா யூசர்ஸ்க்கும் வர்றதுக்கு முன்னாடி உங்கள் மொபைலுக்கு வரணுமா, உங்கள் மொபைலோட அப்டேட்டரை ஓப்பன் பண்ணுங்கள். டாப்பில் ரைட் சைட் கார்னரில் 3 டாட் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் செட்டிங்ஸ் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணுங்கள். இதில் ரிசீவ் அப்டேட்ஸ் இயர்லின்னு இருக்கும். அது வந்து ஆஃபில் இருந்தால் டேர்ன் ஆன் பண்ணிடுங்க. ஸோ இனிமேல் MIUIயோட அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு இயர்லியாகவே ரிசீவ் ஆயிரும். ஓகே, அடுத்து ஒரு சில யூசர்ஸ் வந்து அப்டேட் பண்ண உடனே அதோட சேஞ்ச் லாகை செக் பண்ணால் யூ டோன்ட் ஹேவ் பர்மிஷன் டு ஆக்சஸ் த அப்டேட் லாக்னு ஒரு லாக் சிம்பிளோட வருது. இந்த ப்ராப்ளமை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுங்கிறத பற்றி இப்போ பார்ப்போம். இந்த ப்ராப்ளம் உங்கள் மொபைலில் இருக்கும்போது உங்கள் மொபைலில் ரன் ஆகிட்டு இருக்க லேட்டஸ்ட் அப்டேட்டோட பேக்கேஜையும் டவுன்லோட் பண்ண முடியாது. உங்கள் மொபைலோட அப்டேட்டரில் டவுன்லோட் லேட்டஸ்ட் பேக்கேஜுன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ உங்கள் மொபைலில் கரண்ட்லி ரன் ஆகிட்டு இருக்க அப்டேட்டோட OTF ஃபைலை டவுன்லோட் பண்ணி தரும். பட் இந்த சேஞ்ச் லாக் வந்து பர்மிஷன் ஆக்சஸ் கேட்டதுன்னா இதையும் உங்களால் டவுன்லோட் பண்ண முடியாது. நான் ஸ்க்ரீனில் ஷோ பண்ணுற மாதிரி கேனாட் டவுன்லோட் த அப்டேட்னு வந்துடும். நிறைய பேர் வந்து OTA அப்டேட் பண்ணுறதால தான் இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வருதான்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக OTA அப்டேட் மூலமாக எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. ஏன்னா இது வந்து அஃபீஷியல் மெத்தட் தான். நம்ம எந்த ஒரு ஃப்ளாஷிங் டூலும் யூஸ் பண்ணல. ஸோ உங்கள் டேட்டாஸும் சேஃபாக இருக்கும். அடுத்தடுத்த அப்டேட்ஸும் உங்களுக்கு ரெகுலராக வரும். ஸோ எதனால இந்த ப்ராப்ளம் வருதுன்னா MIUI டீம் வந்து ஒரு அப்டேட் வந்து ரிலீஸ் பண்ணும்போது அதில் ஏதாவது சின்ன சின்ன பக்ஸ் இருந்திருக்கலாம். அதனால தான் இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வருது. ஸோ எக்ஸாம்பிளுக்கு உங்கள் மொபைலுக்கு ஒரு அப்டேட் வருது, அதை உடனே நீங்கள் பண்ணிடுறீங்க. இல்லைனா OTA லிங்க் வச்சு மேனுவலாக அப்டேட் பண்ணுறீங்க. பட் அந்த அப்டேட்டில் சின்ன சின்ன பக்ஸ் இருக்குது. மேஜராக எந்த ஒரு பக்ஸும் இருக்க சான்ஸ் இல்லை. சின்ன சின்ன லேக்ஸ், பேட்ரி ட்ரெயின் இந்த மாதிரியான பக்ஸ் இருக்குது. ஸோ MIUI டீம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அப்டேட்டை அப்படியே ரோல் பேக் பண்ணிடுவாங்க. அகைன் 1 வீக்லேருந்து 10 டேஸ்க்கு அப்புறமா அந்த பக்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபுல் ரிலீஸ் பண்ணுவாங்க. பட் நாம் ஆல்ரெடி நம்ம மொபைல் அப்டேட்டர் மூலமாகவோ இல்லை OTA லிங்க் மூலமாகவோ அந்த அப்டேட்டை பண்ணிட்டோம். ஸோ நம்ம மொபைலில் ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆகிருக்க அந்த லேட்டஸ்ட்டு அப்டேட்டை அவங்களால ரோல் பேக் பண்ண முடியாது. ஸோ அவங்க அப்டேட்டை ஹோல்டு பண்ணி வச்சுருக்கனால தான் நம்மளால் இந்த லேட்டஸ்ட் அப்டேட்டோட சேஞ்ச் லாகை பார்க்க முடியல. ஸோ இதனால தான் இந்த பர்மிஷன் ஆக்சஸ் இதெல்லாம் கேட்குது. அகைன் எப்போ அவங்க அந்த அப்டேட்டில் இருக்க பக்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபுல் ரிலீஸ் பண்ணுறாங்களோ அப்போ நமக்கும் இந்த அப்டேட்டோட சேஞ்ச் லாக் வந்து ஷோ ஆகும். அண்ட் நமக்கும் ஒரு சின்ன அப்டேட் கொடுத்து அந்த பக்கெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இதனால் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. அப்டேட் வந்து எல்லா யூசர்ஸ்க்கும் ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக சேஞ்ச் லாக் வந்து உங்களுக்கும் ஷோ ஆகும். நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் கமெண்ட்ஸ்லேயும் என் மொபைலுக்கு வந்து லேட்டஸ்ட் அப்டேட்டோட சேஞ்ச் லாக் வந்து இந்த மாதிரி ஷோ ஆகுது, இதனால் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக அடுத்த ஒரு வீடியோ பண்ணுறேன். ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப்போட லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்டேட்ஸ் வந்த உடனே அந்த குரூப்பில் நான் ஷேர் பண்ணிடுவேன். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க.